கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் ஒன்றிணைந்த தேவ பிள்ளைகளாய், தேவ ஜனமாய், கர்த்தரை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆராதித்து கலிகூற பாராட்டின தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், அவர் முன்பாக போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு முன்னாக என் ஆண்டவர் போகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் போகிறார் தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக? ஆண்டவர் ஏன் போகிறார் என்று சொன்னால், அவருடைய ஜனத்திற்கு முன்பாக முதலாவது ஆண்டவர் கடந்து போக விரும்புகிறார். எதற்காக கடந்து போக விரும்புகிறார்? தன்னுடைய பிள்ளை கடக்க முடியாத இருக்கிற சூழ்நிலையை முதலாவது அவர் கடந்து போவதற்காக, பின்பு அவருடைய ஜனம் அதை கடப்பதற்காக என் ஆண்டவர் முன்பாக போகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய எத்தனையோ தாகம் இருக்கும். கர்த்தருக்காக நாம் இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அந்த ஆவிக்குரிய வாஞ்சைகளை இந்த ஆண்டிலே நமக்கு நிறைவேற்றுவதற்காக என் ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். அப்படி கடந்து போகும்போது ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தையும் நமக்கு சொல்லுவார், தம்முடைய ஆசையை நமக்கு சொல்லுவார். அதை நீங்களும் நானும் செய்ய ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பொறுப்புடைய தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் பொறுப்புடையவர். பொறுப்புடையவர் தாமே நமக்கு முன்பாக அவர் போகிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய ஜெபத்தின் வார்த்தைகளுக்கு எத்தனையோ காரியங்களுக்கு பதில் வரவில்லை. அந்த ஜெபத்தின் வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். ஏன் கடந்து போகிறார்? மகனே, மகளே, நீ என்னிடத்தில் தான் நீ ஜெபித்தாய், என்னிடத்திலே தான் நீ உன்னுடைய பிரச்சனையை சொன்னாய். எனக்குத்தான் உன்னுடைய வார்த்தைகள் புரியும், எனக்குத்தான் உன்னுடைய சூழ்நிலைகள் புரியும். எது அவசியம் உனக்கு என்பது எனக்கு தான் தெரியும், அது எனக்கு தான் புரியும். உன்னுடைய வேதனை எனக்கு தான் புரியும், உன்னுடைய வேதனையை நீ என்னிடத்தில் தான் ஜெபித்தாய். ஆகவே நானே செய்ய அதை போகிறேன். அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தர் வருவது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட வருவது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். முன்னாக போகிற கர்த்தர். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விளக்க விரும்புகிறார். ஏன் முன்னால் போக தெரிந்து கொண்டார்? வாசிங்க. 31வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஏன் முன்பாக ஆண்டவர் போகிறேன் என்பதற்கு ஆண்டவரே காரணத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன காரணம்? அவரே உனக்கு முன்னின்று நம்முடைய வாழ்வுக்கு முன்பாக இருக்கிறதான சில நிலைமைகளை, சில காரியங்களை கர்த்தர் சரிபடுத்த விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் முன்பாக போகிறதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைகளை,
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அதை சரிப்படுத்துவதாக, சீர்படுத்துவதற்காக என் ஆண்டவரே முன்பாக போகிறார். அல்லேலூயா. ஏன் முன்பாக அவர் சரிப்படுத்த விரும்புகிறார், ஏன் முன்பாக போக விரும்புகிறார் என்று சொன்னால், அது இனிமேல் உனக்கு முன்பாக இருக்கக்கூடாது. உன்னை வேதனைப்படுத்தின சூழ்நிலைகள், உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உன்னை அமிழ்த்தினதே, உன்னை கண்ணீர் விட வைத்ததே, அந்த காரியங்கள் இனி உனக்கு முன்பாக இருக்கக்கூடாது என்பதற்காக என் தேவன் முன்பாக கடந்து போகிறார். அல்லேலூயா. அது பின்னாலே இருந்திருந்தால் பின்னால தான் ஆண்டவர் இருந்திருப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை, அந்த காரியம் நமக்கு பின்னால் இருந்திருந்தால் ஆண்டவர் பின்னால் தான் இருந்திருப்பார். ஆனால் அது எனக்கு முன்னாலே இருக்கிறது. என் பிள்ளைக்கு முன்னாலே நான் தான் இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு முன்னாலே யார் இருக்கணும்? நான் தான் இருக்க வேண்டும். ஏன்னா நான் தான் என் பிள்ளைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணதுனால அந்த இடத்துல வேற யாரும் இருப்பதற்கு இடமில்லை, நானே முன்பாக போகிறேன். அல்லேலூயா. என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எது எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் இந்த வருஷ துவக்கத்திலேயே இந்த வாரத்தில் கர்த்தர் டீல் பண்ண விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த முதல் மாதத்தில், இந்த 2வது வாரத்தில் ஆண்டவர் டீல் பண்ணுவதற்காக இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். எனக்கு முன் நின்று எனக்கு முன்பாக இருக்கிறதை அகற்ற என் ஆண்டவர் முன் செல்லுகிறார். எனக்கு முன்னால் ஆண்டவர் நிற்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. அந்த 3 காரணங்களை அகற்றதான் கர்த்தர் முன்பாக நிற்கிறார். அந்த 3 காரணங்களை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் காரணம் உபாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? மனதினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக என் ஆண்டவர் முன்பாக நிற்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனதின் பிரச்சனையை நீக்குவதற்காக கர்த்தர் முன்பாக போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார், நான் ஏன் முன்னால் போகிறேன் தெரியுமா? நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கணும். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கணும். அப்பா, நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அந்த ஆசீர்வாதமானது உங்களுக்கு பின்னாலே இல்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. பின்னாலே எது இருக்குன்னா, நல்ல ஒரு விஷயம் கவனிங்க. பின்னால் இல்லை, பின்னால் என்ன இருக்குன்னா எகிப்து தான் இருக்குது. பின்னால் என்ன இருக்குது? எகிப்து தான் பின்னாலே இருக்குது. சைட்லேயும் எதுவும் இல்லை. ஆனால் நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்கே இருக்குது என்றால் முன்னாலே இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பின்னாலே இல்லை, சைட்லையும் இல்லை, உங்களுக்கு முன்னால் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை எவ்வளவோ ஆசீர்வாதம், எவ்வளவோ வல்லமைகளை நாம் கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கலாம், பெற்றிருக்கலாம். இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே மனதிலே வையுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான குறிப்பிட்ட ஆசீர்வாதம் முன்னால தான் இருக்கிறது. இந்த ஆண்டிலே உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் முன்னாலே இருக்கிறது. எப்படி சொல்லுகிறேன்? ஆண்டவர் அவர்களை கொண்டு போக இருக்கிற வாக்குத்தத்த தேசமானது இவர்களுக்கு பின்னால் இல்லை, முன்னால் தான் இருக்கிறது. இந்த தேசத்தை குறித்த ஆண்டவர் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனம். எமோரியரும்
கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று திட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாறாத தேவனுடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இதை ஆண்டவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் முன்னால் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த முன்னால் இருப்பதை என்னைக்கு வைத்தார் தெரியுமா? சந்ததியே, நீ பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை வைத்தார். பக்கத்தில் பாசல, சந்ததியே, ஆபிரகாமின் சந்ததியே, நீ பிறப்பதற்கு முன்னாலேயே கர்த்தர் இதை வைத்தார். நாம் இதுவரை பெற்ற பல ஆசீர்வாதங்களை அவரிடத்திலே நீங்களும் நானும் கேட்டு பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆசீர்வாதமாய் கிருபையாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணார்? தந்தார். ஆனால் இந்த ஆண்டிலே சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்காக சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் பிறப்பதற்கு முன்னே வைக்கவில்லை, முன் குறித்து வைத்திருக்கிறீர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் முன் குறித்து வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முன்னால தான் இருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நடக்கும்போது உன் நடையிலே குறி, உன் நடையில் என்ன பண்ணு, குறி என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு என்று முன் குறித்ததான ஆசீர்வாதம் உண்டு. அப்படி விசுவாசிக்கிறவங்களை கையை உயர்த்தி, எனக்காக முன் குறித்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. வாக்குத்தத்தமானது முன்னால தான் இருக்கிறது. ஆனால் வாக்குத்தத்தம் இன்னும் என்ன பண்ணலை? நிறைவேறவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை முன்னால் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நான் முன் குறித்து வைத்ததை நானே உனக்கு கொடுப்பதற்காக நான் முன்னாலே வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் அந்த சாட்சியை சொல்ல கிருபை தருவீராக. ஒவ்வொரு கையை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த சாட்சியை இந்த ஆண்டில் நான் சொல்லணும், என் குடும்பம் சொல்லணும், எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. சரி ஆண்டவரே, நீர் முன்குறித்தீர், ஆனால் நீர் ஏன் முன்னால் போக வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்வார், நான் ஆபிரகாமுக்கு நூற்றுக்கணக்கான வருஷத்திற்கு முன் சொன்னாலும் இப்போது ஏன் முன்னால் நான் போகிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமாலே நடக்கத்தான் முடிந்தது. ஆபிரகாமாலே நடக்கத்தான் முடிந்தது. நீங்களோ அதிலே வாழ இருக்கிறீர்கள், அதிலே தங்க இருக்கிறீர்கள், அதிலே குடியேற இருக்கிறீர்கள். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தர் கொடுத்த வாக்கு உங்க வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, தேவன் குறித்ததான அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு நேரமாகும் போது கர்த்தர் எங்கும் இருக்க மாட்டார், உங்களுக்கு முன்பாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்குறித்தாரே, அவர் சொல்றாரு, முன்னால் சென்று பெற்று தரவும் முன்குறித்தவர் வல்லவராய் இருக்கிறார். முன்குறிக்கும் போது சொன்னார், ஆதியாகமம் 15:21 மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமம் 15:21. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன சொன்னாரு? உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொல்லல, கொடுத்தேன். இப்போது முன்னால் வந்து கொடுக்க போகிறார். கொடுக்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் இந்த 2-3 வசனத்தை சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம், 8வது அதிகாரம் 2வது வசனம், 10வது அதிகாரம் 8வது வசனம், உபாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒவ்வொன்றா நிறுத்தி வாசிங்க, கவனிங்க.
நோக்கி கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ இதோ எரிகோவையும் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார். 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன். அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிலைப்பதில்லை என்றார். உபாகமம் 3:2. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம். அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். ஹெஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற அந்த தேசத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இப்பவும் அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் கொடுப்பேன்னு சொல்லல, கொடுக்க போகிறேன்னு சொல்லல, கொடுத்தேன். அர்த்தம் என்ன? புதிதா நான் எதையும் சொல்லலப்பா, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறத மறுபடியும் வாசிக்கிறேன். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு முன்பாக நிச்சயமாக போவார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, இந்த ஆண்டில் ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நீங்கள் நான் போன பின்பு எருசலேமை விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. என்னிடத்தில் கேட்டதான அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருங்கள் என்று சொன்னார். 10வது நாளிலே, அந்த 10வது நாள் வந்தபோது பேதுரு எழும்பி நின்று சொல்லுகிறார், யோவேலினாலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இப்பொழுது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை 2026வது ஆண்டிலே நீர் எனக்கென்று நான் பிறக்கும் முன்னே குறித்த ஆசீர்வாதங்கள் அதாவது நெருங்கி வருகிற நேரமாய் இருக்கும். இயேசுவை உலகிற்கு அனுப்பி மனிதனை படைக்கும் முன்பாகவே ஆண்டவர் தீர்மானித்தார் இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்புவதற்கு. ஆனால் காலம் வரவில்லை, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நேரம் வந்தது என்று சொல்லி தெரிந்தபோது லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அகஸ்துராயனுடைய மனதிலே பேசி சென்சஸ் எடுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பு என்பவனை பிறந்த ஊராகிய பெத்லகேமிற்கு வர செய்து அந்த பெத்லகேமிலே திருக்குமாரனை பிறக்க செய்வதற்காக நேரம் வந்த பொழுது என் ஆண்டவர் முன்பாக போகிறார்.
அல்லேலூயா. என்னுடைய விஷயத்தில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்னும் டைம் வரல போல அப்படின்ற முடிவுக்கு இந்த காலை வேளையில யாரும் வந்துடாதீங்க. முழு செய்தியும் கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவர் முன்குறித்ததை எனக்கு அனுபவமாக்க எனக்கு முன்னாலே போகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எனக்கு முன்குறித்ததை அனுபவமாக்குவதற்காக எனக்கு முன்னாலே கர்த்தர் போகிறார். அதே முதல் குறிப்பிலேயே இரண்டாவது ஒரு காரியம், அவர் எனக்கு முன்குறித்ததை தர வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். சுதந்தரிக்கணும்னா அந்த ஜனத்தை நான் தான் அழிக்க வேண்டும். அந்த ஜனத்தை நான் தான் அழிக்கணும். மறுபடியும் வாசிங்க, உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று, அவரே உனக்கு முன்னின்று அன்ற தேசத்தாரை அழிப்பார், அந்த தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னால சிலர் இருக்கிறார்கள். இன்னைக்கு தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்னாடி சிலர் இருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கானா, அவர்களுடைய இடம் என்று சொல்லி நினைத்து இருக்கிறார்கள். நான் என்ன பண்ணணும், உன்னுடைய இடம் அது, ஆனால் அவங்க அந்த இடத்துல அவங்க இடம் நினச்சி இருக்கிறாங்க. நான் போய் அவர்களை முன்னின்று அழிக்க வேண்டும். ஏன் அழிக்கணும்? உனக்கு முன்குறித்ததை சுதந்திரிக்க பண்ணுவதற்காக அவர்களை நான் அழிக்கணும். அதற்காக நான் முன்பாக போகிறேன். அவருடைய நேரம் வருகிறது. இதுவரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த வல்லமைகள் எனக்கு முன்னால் செயல்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு அந்த வல்லமைகளை எனக்கு முன்னால் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த வல்லமைகளை அகற்றுவதற்காக அவர் முன்னே செல்லல, அழிப்பதற்காக முன்னே செல்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால செயல்பட்டு கொண்டிருக்கிற வல்லமைகளை அகற்ற கர்த்தர் முன்னாலே போகல, அழிப்பதற்காக முன்னாக போகிறார். ஏன் அழிக்கணும்? அகற்றினால் போதாதா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லுவார், அப்பா உனக்கு நான் பட்டா எழுதி கொடுத்துட்டேன், உனக்கு நான் பட்டா எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் இவ்வளவு நாளாக நான் ஏன் அமைதியாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்தை டெவலப் பண்ண வேண்டி இருக்கு. உன்னுடைய இடத்தை இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. அதற்காக உன்னை விரோதிக்கிற ஆளை வச்சே நான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய இதை சத்துரு சுதந்திரிச்சிருக்கலாம். கர்த்தர் அமைதியாக டீல் இதுவரைக்கும் டீல் பண்ணதுக்கு காரணம், அந்த இடத்த டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. உன்னை வச்சு டெவலப் பண்ணாமல் உனக்கு முன்னால் நிற்கிறான் பாருங்க, அவனை வச்சே அந்த இடத்த நான் டெவலப் பண்ணுறேன். அல்லேலூயா. நீ காசு செலவழிக்க வேண்டாம், அவர்களே செலவழித்து உனக்கு ரோடெல்லாம் போடட்டும். அவர்களே உனக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் என்ன பண்ணணும், செய்யட்டும். அந்த எல்லாத்தையும் விதைக்கிறானா விதைக்கட்டும், பண்படுத்துகிறானா பண்படுத்தி எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வரட்டும். அவனை வச்சு தான் நான் கொண்டு வருவேன். பக்கத்தில் பா சொல்லுங்க, முன்னால் நிற்கிற தடை பண்ணுகிற சத்துரு வச்சு தான் என் பிள்ளைக்கு டெவலப்பை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. இப்போ சொல்கிறாரு, கொண்டு வந்த பிறகு அவங்கள அழிக்கலாமா ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், அப்பா இவ்வளவு நாள் அவன் அதை பயன்படுத்தினாலும் சட்டபூர்வமாக அவர்களுக்கு உரியது இல்லை. சட்டபூர்வம் அவர்களுக்கு உரியது இல்லை. பூலோகத்தின் எல்லையை பிரிக்கும் போது இது என்னுடைய ஜனத்திற்கு என்று நான் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றே குறுக்கி வச்சுட்டேன், இன்னைக்கு குறுக்கிடாமல் அவனை அனுமதிச்சேன். முறைகேடான குடியிருப்பை அடியோடு அகற்றுவது போல எனக்காக உங்களுக்காக கர்த்தர் அடியோடு அகற்ற முன்பாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இத்தனை வருஷம் அமைதியாக செயல்பட்டது போல இருந்திருக்கும்.
ஆனால் 2026 ஆண்டில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு முன்னா இருக்கிற சக்திகளை அடியோடு அழிக்க விரும்பி தான் உனக்கு முன்பாக நான் எழுந்திருக்கிறேன். உனக்கு முன்பாக கடந்து போவதற்காக நான் எழுந்திருக்கிறேன். இடையூறு செய்கிற சக்தி முன்னால் இருக்குது. அதை அழிப்பதற்காக என் ஆண்டவரும் முன்னாலே போகிறார். எனக்கு முன்னால் இருக்கிற தடை என்ன? எனக்கு முன்னால் இருக்கிற சக்தி என்ன? வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைப்பட்டிருந்ததுன்னு சொல்லல, அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினது பெற முடியாமல், முன்னேற முடியாமல், முன்னாலே ஒரு சக்தி வாய்ந்த காரணி. அது என்ன? அந்த காரணி அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்ணி இருக்கிறது? அடைச்சி வச்சிருக்கு. அங்கே வசனம் சொல்லுது, ஒருவரும் உள்ளே போகவும் முடியலை, உள்ளே இருக்கிறவர்கள் என்ன பண்ணல, வெளியேயும் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த வசனத்தை ஆண்டவர் எழுத காரணம் என்ன? அங்கு வந்தபோது இதுவரை வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட கோட்டையை அவங்க பார்த்ததே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் பல நாட்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட வனாந்தரத்தை, கோட்டையை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய கோட்டை. இப்போ கோட்டையை பார்க்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் பார்க்கிறார்கள். கதவு என்ன பண்ணியிருக்கு? பூட்டப்பட்டு இருக்கிறது. உள்ளே ஒருவரும் போக முடியவும் இல்லை, வெளியே ஒருவரும் வர முடியவும் இல்லை. இதை சுதந்திரிக்க ஒரு வழியுமே இல்லை. பார்க்க பார்க்க மனசு உள்ளே இருந்து என்ன சொன்னது? ஐயா சபையே, இந்த பிரச்சனையை இது வரைக்கும் நீ பார்த்ததில்லை. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு காரியத்தை அதையே பார்த்து 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 மனசு சொல்லுது, இதை உன்னால் ஜெயிக்க முடியாது. இது உனக்கு பெரிய மதில், பெரிய கோட்டை பூட்டி இருக்கு. மனசு சொல்லும், உன்னால் என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்கவே முடியாது. ஐயா, அதை ஆராய ஆராய என்ன நடக்கும் தெரியுமா? அது என்ன பிரச்சனை தெரியுமா? உன்னுடைய மன பிரச்சனையாய் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதை பார்க்க பார்க்க, அதை ஆராய ஆராய அது மன பிரச்சனையாக மாறுகிறது. என் மூளையின் பிரச்சனையாக அது மாறுகிறது. சொல்லுங்கள், இதுதான் இன்றைக்கி நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான், அந்த சக்தியை அழிப்பதற்காகத்தான் கர்த்தர் முன்பாக போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்கே இருக்கிற யாரும் இவங்களுக்கு எந்த சவாலுமே கொடுக்கல. அவங்க பாட்டில் கோட்டைக்கு உள்ளே இருக்கிறாங்க, மேலே காவல் காவத்துட்டு இருக்காங்க. எல்லாமே இவங்களுக்கு யாரும் சவாலை என்ன பண்ணலை, கொடுக்கல. யாரும் பேசவில்லை. நான் பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் கவனித்தேன். அதை பார்க்க பார்க்க என்னாலே முடியாது, இது நடக்காது, நாங்கள் இதுவரைக்கும் சந்தித்ததில்லை, ஒரு நாள் எங்களால் முடியாது என்று நினைத்து மனதில் சோர்ந்து போனார்கள். இன்றைக்கி நாமளும் அதான் பார்த்து பார்த்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு அதையே சிந்தித்து சிந்திச்சு சோர்ந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்கே சோர்ந்து போனார்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த அந்த முக்கியமான ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு தடை போன்று நின்று கொண்டு இருப்பது வேறு எதுவும் இல்லை, நம்ம சொந்த மூளையே தான் தடையாக நின்றுட்டுருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கும் இடையில் தடையாக நிற்பது உங்கள் மூளை தான், உங்கள் மனது தான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? 2 வேவுக்காரர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். 2 பேரும் போகிறாங்க. அவர்கள் போய் விசாரித்ததில் யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம்
10-11 வசனங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியர் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும். நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் ராகாப் சொல்றா, எங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் முன்னாடி கதவு பூட்டி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஆனால் எங்கள் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு உங்கள் தேவன் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்ட போதே எங்கள் உள்ளம் என்றைக்கோ சோர்வடைந்து விட்டது. ஆனால் இப்போ கோட்டை, முன்னாடி இருக்கிற கோட்டை சொல்லுது உங்களால் முடியாது. முன்னாடி இருக்கிற எரிகோ கோட்டை என்ன சொல்லுது? உங்களால் முடியாது. கர்த்தர் என்றைக்கோ முன்பாக போய் கிரவுண்டை கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். சொல்லுங்க, என்னைக்கோ முன்னாடி போய் கிரவுண்டை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஆனால் முன்னால் சென்று தேவையான எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார். கர்த்தர் தெளிவாக இந்த காலைவேளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனப்பிரச்சனை நமக்கு முன்னாலே நின்று கொண்டிருப்பதை என் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி சேப்பாரின் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஆய் என்கிற பட்டணம் முன்னாலே நிற்கிறது. அது என்ன? அதை பார்த்தபோது ஜனங்களுடைய இருதயம் கரைந்தது, தண்ணீரை போல் ஆயிற்று. இது உணர்ச்சி பூர்வமான ஒன்று. கண்ணீரை வர வைக்கிறது, வேதனையை வர வைக்கிறது, மன உளைச்சலை தருகிறது, தோல்வி அடைந்து விட்டோமே என்று தொய்வடைய செய்கிறது. ஆண்டவர் முன்குறித்ததான ஆசீர்வாதத்திற்கும் நமக்கும் இடையில் சில நேரத்தில் சாத்தான் கூட இல்லை, நம்முடைய உணர்ச்சி தான் நம்மை கரைந்து போக பண்ணி, எனக்கா இப்படி இவ்வளவு ஜெபித்தும் இந்த காரியமா என்று நம் உள்ளம் நம்மை கரைந்து போக செய்கிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோசுவா 24:12. எமோரியரின் 2 ராஜாக்களையும் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். துரத்தி விட்டது. நல்ல கவனிங்க, இந்த பகுதியில் சொல்றாரு 2 ராஜாக்களை பற்றி சொல்றாரு. எமோரியரின் 2 ராஜாக்கள். அவர்கள் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். எமோரியரின் ராஜா சீகோன் என்ன செய்கிறான்? உபாகமம் 2ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்கிறான், உங்கள் ஊர் வழியாக நாங்கள் போக வேண்டும், தண்ணி மட்டும் கொடுங்கயா, குடிக்க தாகமா இருக்கு, தண்ணி மட்டும் கொடுங்கயா, நாங்கள் தீமையே உங்களுக்கு செய்ய மாட்டோம் என்று சொன்ன பொழுது நன்மைக்கு பதிலாக வேண்டும் என்ற தீமை செய்ததான ஒரு மனிதன் அவன். அத்தனை நன்மை செய்திருப்பீர்கள் நீங்களும், ஆனால் வேண்டுமென்றே உங்களை குறிவைத்து சிலர் தீமை செய்திருப்பார்கள். அந்த ஆளை நினைக்கும் போதெல்லாம் ஜபமே வரமாட்டேங்குது. அவங்களுக்கு நான் அதிகமாக நன்மை தான் செஞ்சுருக்கேன், ஆனால் என்ன குறி வச்சு வேண்டுமென்றே எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று அதை நினைக்கும் போதெல்லாம், அந்த சூழ்நிலையை நினைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க ஜபம் வரமாட்டேங்குது. இருக்கிற விசுவாசமும் போய்விடுகிறது. ஓக் என்பவன் பெரிய அரக்கன், நம்மை விட வல்லமை வாய்ந்தவன், பெரியவன்.
அவனை யாரால என்ன பண்ண முடியாது, தோற்க முடியாது என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய சொந்த மூளையின் எண்ணங்களே, என் மனது சொல்லுகிற காரியம், அதையெல்லாம் நினைத்து நினைத்து நம்மை மிகவும் சோர்வடைய செய்துவிடும். கர்த்தருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு அவங்க மூளைத்தான், அவங்க உணர்ச்சி தான் காரணம். அல்லேலூயா. ஆட்கள் விரோதமாக கிரியை செய்கிறார்கள் என்பதை தேவன் தெரிந்து, உனக்கு முன்னால் அவைகள் இருப்பதினால் நான் முன்னாக போய் எல்லாவற்றையும் டீல் பண்ணுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மன பிரச்சனையை, உங்கள் மூளை பிரச்சனையை என்னையோடு தூக்கி எறிங்க. டீல் பண்ண கர்த்தர் முன்னாக கிளம்பிட்டாரு. அதை செய்யும்போது ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு முன்னால் இருக்கிறது, நானும் முன்னால் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, பிரச்சனை, மூளையின் பிரச்சனை, மனதின் பிரச்சனை முன்னால் இருக்கு. ஆண்டவர் சொல், நானும் முன்னால் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அதை பொறுப்பாக நின்று அதை சரிப்படுத்த இந்த காலை வேளையில் எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் டீல் பண்ண போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் டீல் பண்ண இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் முன்னின்று எப்படி இந்த எரிகோவை, இந்த ஆயி பட்டணத்தை, இந்த எமோரியரின் ராஜாக்களை எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுகிறார். யோசுவா 6 அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காளங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். என்ன சொல்வார்? நம் மூளை சில நேரத்தில் நம்மளை போட்டு குடைஞ்சி எடுக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம மூளை சில நேரத்தில் நம்மளை போட்டு என்ன பண்ணும்? குடைஞ்சி எடுக்கும். இல்லாததை கண்டு இருப்பதை போல நம்மளை பயப்படுத்தி விடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இல்லாததை கண்டு இருப்பதை போல நம்மளை பயப்படுத்தி விடும். இன்னும் சொல்ல போனால் அதையும் இதையும் எதையுமே நம்மளால் செய்ய விடாது. எதையுமே நம்மளால் என்ன பண்ணாது, செய்யவே விடாது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் ஒன்றை சொல்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒன்றை சொல்வார். நீங்கள் அதையும் இதையும் செய்ய முடியாத இருக்கிறப்போ கர்த்தர் ஒன்றை சொல்வார். ஆனால் கர்த்தர் சொல்கிறத இந்த மூளை முதல்ல ஏற்றுக்கொள்ளாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் செயல்படாமல் இருக்கும்போது கர்த்தர் ஒன்றை சொல்லுவார். கர்த்தர் சொல்கிறப்போ கர்த்தர் சொல்கிறத இந்த மூளை ஏற்றுக்காது. இந்த மூளை ஏற்றுக்கவே, இந்த மூளை குருதி மூளை, சின்னது தான். ஆனால் இது என்ன பண்ணாது? கர்த்தர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளாது, ஒத்துக்காது. உடனே சொல்லும் மூளை, ஆண்டவரே இது எவ்வளோ பெரிய மதில் தெரியுமா உங்களுக்கு? இது எவ்வளோ பெரிய கோட்டை தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ பெரிய மதில், அதை இடிப்பதற்கு கையில் ஒரு டேங்கரை கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, கையில் ஒரு டேங்கரை கொடுத்து அனுப்பியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இந்த கையில் கடப்பாறையை கொடுத்து அனுப்பியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் சும்மா சுற்றி வாங்கன்னு சொல்கிறீங்களே, மூளை அதை தான் ஏற்றுக்காது. சும்மா சுற்றி வாங்கன்னு சொல்கிறீங்களே, டேங்கரை கையில் கொடுத்துருந்தா சரி, கோட்டையை இடிச்சிடலாம், டப்பன்னு அடிச்சு. கடப்பாறையை கொடுத்தா இடித்து என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் ஒன்றுமே கையில் கொடுக்கல, சும்மா சுற்றி வான்னு சொல்கிறீங்களே. அது 6 நாள், 7வது நாள் 7 முறை. ஏன் ஆண்டவரே, நீங்கள் சொல்வது ஒன்று எங்களுக்கு புரியல, நீங்கள் சொல்கிற ஒன்று எங்களுக்கு புரியல. 6 நாள் டெய்லி ஒரு முறை சொல்கிறீரு,
7வது நாளில் 7 முறை. அது 7 நாள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு தடவை சுற்றி வர சொன்னால் என்ன ஆண்டவரே? மூளை அப்படி தான் சொல்லும். ஏன் 6 நாள் ஒவ்வொரு தடவை போகணும், 7வது நாள் மட்டும் 7 முறை போகணும்? மூளை ஏற்றுக்காது. இந்த மூளைக்கு அது விளங்காது. அல்லேலூயா. விளங்கலை என்று தெரிந்தால் கர்த்தர் பேசுகிறார்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது விளங்கலைன்னா கர்த்தர் பேசுகிறார்னு புரிந்து கொள்ளுங்க. விளங்கிட்டு என்று தெரிந்தால் கர்த்தர் இன்னும் பேச வேண்டி இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ளுங்க. விளங்கலைன்னா இன்னும் கர்த்தர் பேச போகிறாருன்னு புரிந்து கொள்ளுங்க. விளங்கிட்டுனா இன்னும் ஆண்டவர் பேச வேண்டியது இருக்கு, பேச போகிறார் என்று சொல்லி என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்களுக்கு சொல்ல விரும்புவது, வாக்குத்தத்த நாட்டிலே உங்களுடைய முற்பிதாக்கள் எத்தனையோ பேர் யுத்தங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு தரும் இந்த சுதந்திரத்தை அடையும் போது இதுதான் நீங்கள் சந்திக்கிற முதல் யுத்தம். உங்கள் முற்பிதாக்கள் எத்தனை யுத்தம் செஞ்சுருக்கிறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் இப்போ கொடுக்க போகிறேனே, இதை நீங்கள் சுதந்திரிக்கும் போது, இதை அடையும் போது இதுதான் உங்களுக்கு முதல் யுத்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தில் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த யுத்தத்தில் நீங்கள் ஒன்றும் என்ன பண்ணாதீங்க. ஆனால் நம்ம அதை தான் செய்வோம். நீங்கள் செய்யாதீங்க, அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னா. இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றும் செய்யலைன்னா எப்படி ஆண்டவரே? நான் ஒன்றும் செய்யலைன்னா எப்படி ஆண்டவரே? அப்படி தான் நம்ம மூளை சொல்லும். நீ அமைதியாக இருந்தால் எல்லாம் நடந்துருமா, நீ பேசாமல் உட்காந்தா எல்லாம் நடந்துருமா? மூளை அப்படி தான் என்ன பண்ணும், கேள்வி கேட்கும். நல்ல கவனிங்க. ஒன்று நீ விளங்கிக்கோ. முதல்ல எல்லாவற்றையும் செய்ய என்னாலே முடியும். அல்லேலூயா. தேசத்திற்கு போவதற்கு முன், அவர்கள் தேசத்திற்கு உள்ளே போவதற்கு முன் படிக்க வேண்டிய முதல் பாடம் என்ன தெரியுமா? நான் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை முதலாவது நீ கற்றுக்கொள். அல்லேலூயா. நீ செய்யாததை என்னால் செய்ய முடியும். நம்ம மூளை அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்ளுமா? இல்லை. ஆண்டவரே, நீங்கள் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் நம்புற மாதிரி கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே. மூளை புரிந்து கொள்ளவே போதாது, சொல்லும். நான் நம்புற மாதிரி கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பேசுங்க ஆண்டவரே. கிதியோனை ஆண்டவர் போக சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், யாரும் பட்டயத்தை எடுக்காதீங்க, யாரும் பட்டயத்தை எடுக்காதீங்க. கையில் என்ன எடுக்கணும்? மண்பானம், எக்காலம், தீவட்டி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குது. கிணற்று தண்ணீர் பாலாக இருக்கிறது, விஷம் நிறைந்திருக்கிறது. சரிபடுத்தும் என்று கேட்கிறார். தீர்க்கதரிசி சொல்கிறான், கொஞ்சம் உப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். நெல்லிக்காயை கொண்டு வர சொல்லியிருந்தால் பரவாயில்ல, உப்பை என்ன பண்ணுகிறாரு? கொண்டு வர சொல்லுகிறார். நம்முடைய மனதின் தடைகளை சந்தித்து அகற்ற கர்த்தர் சொல்வது விந்தையாய் தான் நமக்கு இருக்கும். பதில் பார்த்து சொல்லுங்கள், நம்முடைய மனதுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் விந்தையாய் தான் இருக்கும், கேலியாக தான் இருக்கும், நம்ப முடியாததாய் தான் இருக்கும். கர்த்தர் அதை தான் சொல்லுவார். மூளை சொல்லும், 4 நாள் ஆயிற்று நாரும். மூளை என்ன சொல்லும்? 4 நாள் ஆயிற்று நாரும் சொல்லும். கர்த்தர் சொல்லுவார், கல்லை புரட்டு. 4 நாள் என்று சொல்கிறாய், இது உன்னுடைய மனதின் பிரச்சனை, இது உன்னுடைய மனதின் பிரச்சனை. இதை தீர்ப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன். உன் மனது சொல்லுது 4 நாள் நாரணும், ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. என் மூளைக்கு இவ்வளவு நாள் நான் இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இனியும் என் மூளையை நான் முழுவதும் சாராமல் இந்த காரியத்திற்கு மூளையை சார்ந்திருப்பதை விட அவர் எனக்கு தந்தாரே அந்த ஆண்டவரை நான் சார்ந்திருக்கிற விரும்புகிறேன். ஏனென்றால் என்னுடைய மூளையை விட என் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்கள், இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவர் இதுவரைக்கும் என் மூளை சொன்னதை, என் மனதை சொன்னதை நான் சார்ந்திருந்தேன், இனி அதை சார மாட்டேன், என் ஆண்டவரை சார்ந்து கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய மூளையை விட என் ஆண்டவர் பெரியவர். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். யோசுவா 6:10. துணிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே
கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னதரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். எனக்கு இப்படி சொல்லி இருந்தா நான் நம்பியிருப்பேன் ஆண்டவரே. என்ன நம்பியிருப்பேன்? 7 நாள் டெய்லி ஒரு நாள் சுற்றி வாங்க அப்படின்னா நான் நம்பியிருப்பேன் ஆண்டவரே. ஆனால் இங்கே 6 நாள் ஒவ்வொரு முறை, 7ஆம் நாள் 7 தடவை. அது ஏன்பா 7? ஒரே நாளில் 7 தடவை சுற்ற சொல்லக்கூடாதா? சுற்றி இருப்போமே. ஏன் இப்படி சொல்லுகிறீங்க? ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுறாரு, 7 பேர் எக்காலம் பிடித்து போகணும், முன்னாலே உடன்படிக்கை பெட்டி போகணும். அவங்க முன்னாலே போகிறார், பின்னாலே அமைதியாக வரணும். சுற்றி முடித்த உடனே பேசாமல் பாளையத்துக்கு என்ன பண்ணிடணும்? போயிடணும். 6 நாள் ஏன்பா இப்படி? 6 நாள் ஏன் இப்படி? ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எக்காலம் உதறவங்க உடன்படிக்கை பெட்டி எல்லாம் முன்னால் போகணும், நீ பின்னாடி அமைதியாக போகணும். பின்னாடி அமைதியாக போகணும். போயிட்டு வந்தோடனே அமைதியாக என்ன பண்ணிடணும்? பாளையத்துக்கு போயிடணும். கர்த்தர் சொல்வார், உனக்கு நான் அற்புதம் செய்வதற்கு முன்பு உன்னில் ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன். என்ன தெரியுமா? 6 நாளும் நான் சொல்கிற காரியம் உங்களை நான் வேற ஏதாவது செய்ய சொன்னால் பரவாயில்ல, ஜபம் நல்லா சத்தம் போட்டு என்ன பண்ணு, ஜபம் பண்ணு, புரளு, ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவர் இங்கே என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறார்? நான் ஒரு பேட்டனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பேட்டனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 6 நாளும் அதையே நீங்கள் செய்ய முடியுமா என்று உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து பார்க்க விரும்புகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு பேட்டனை உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறத உங்களால் 6 நாளும் செய்ய முடியுதா, கடைபிடிக்க முடியுதா என்பதற்கு ட்ரைனிங் கொடுத்து பார்க்கிறேன். நான் எதை சொன்னாலும் உங்களால் கீழ்ப்படிய முடிகிறதா இல்லையா என்று சொல்லி ட்ரைனிங் கொடுக்க 6 நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 6 நாள் நமக்கு ட்ரைனிங் கொடுக்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படிவதற்கு ட்ரைனிங் கொடுக்க 6 நாள். 7ஆவது நாள் விடுதலை. 7ஆவது நாள் விடுதலை. நல்ல கவனிங்க. கர்த்தர் அதை, அந்த மென்டல் ப்ராப்ளத்தை நாமே கற்பனை செஞ்சோமே, இது நடக்காது, இது முடியாது என்று சொல்லி வைத்திருக்கிறோமே, அதை ஆண்டவர் டீல் பண்ணணும் என்றால் அவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய 6 நாள் நீ செய்து காண்பி. அந்த மென்டல் ப்ராப்ளத்தை நான் நீக்கணுமா? 6 நாள் சொல்றத எனக்கு கீழ்ப்படிஞ்சு நீ செய்து காண்பி. ஏன் 5 நாள்னு ஆண்டவர் சொல்லலை? 6 நாள் உனக்கு வேலை செய்ய நான் கொடுத்துருக்கிறேன். 6 நாள் உனக்கு நான் வேலை செய்ய கொடுத்துருக்கிறேன். எனக்குரிய நாளிலே நான் செய்வேன். உனக்குரிய நாளிலே நான் சொல்றத நீ என்ன பண்ணணும்? செய்யணும். அதை நீ கீழ்ப்படிவாயானால் 7ஆவது நாள் எனக்குரிய நாள். அந்த நாளிலே நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன், செய்து காண்பிக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்காக நன்றி. எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்மையாக? கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற நல்ல ட்ரைனிங்காக, பயிற்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடனே கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை என் பிள்ளையால் நம்ப முடியுதா என்று சொல்லி பார்ப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் கொடுக்குற வார்த்தையை என் பிள்ளை நம்ப முடியுதா அப்படின்னு பார்ப்பார். நம்பி அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா நம்மாலே? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா? நம்பி அதற்காக நாம் ஆயத்தம் செய்ய முடிகிறதா என்று முதல் வாரத்தில் கொடுத்ததை 4 வாரமும் கர்த்தர் சோதித்து பார்ப்பார். இதில் பார்த்து சொல்லுங்கள், முதல் வாரத்தை கொடுத்ததில் 4 வாரம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சோதித்து பார்ப்பார். சோதித்து பார்த்தா கொடுத்தாரான்னு பார்த்தா இன்னும் இல்லை. ஏன் இன்னும் வரல என்றால் இன்னும் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 4ஆவது வாரத்தில் ஏன் நமக்கு வரலன்னா நமக்குரிய ட்ரைனிங் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எக்காலங்களை
ஊதுகையில் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா அரவரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்திற்கு ஏறி நல்ல கவனியா, எனக்கு முன்னால் இருந்த எரிகோவை கர்த்தர் எப்படி தீர்த்தார்? அலங்கம் இடிந்து விழுந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? கை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆனால் நல்ல கவனிய, அலங்கம் அந்த பக்கம் விழுந்திருந்துச்சுன்னா தேசத்தின் குடிகளை அழித்திருக்கும். இந்த பக்கம் விழுந்திருந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழித்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்திருக்கும். ஏன்னா அலங்கம் விழியும் போது இன்னொரு என்னென்னா, ராகாப் வீடு மேலே தான் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவங்களும் தப்பிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்களும் தப்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இடிந்து விழுந்தது என்று சொல்லி இருக்கு. நான் அதை முழுவதும் நம்புகிறேன். அல்லேலூயா. இடிந்து விழுமப்பா, பின்னாலும் விழாது, முன்னாலும் விழாது, மேலிருப்பவர்களும் அழிக்க மாட்டாங்க, ஆனாலும் விழுந்திருக்கும். அப்படி என்றால் நான் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அங்கேயும் யாரும் அழியலை, இங்கேயும் யாரும் அழியலை, மேலே இருக்கவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை. இதை என்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். என் மூளையில் பிரச்சனை. இது விழுமா? எப்படி விழுந்துச்சு? நல்ல கவனிங்க. நல்ல இடிந்து முன்னால் விழுந்தா நம்ம இடிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவங்க இடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னால் விழுந்திருக்கும், இல்லது இந்த பக்கம் விழுந்திருக்கும். இவங்க செத்து இருக்கணும், அந்த பக்கம் ஆட்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காலி ஆகியிருக்கணும். இதை எப்படி அகற்றுவேன்? எப்படி விளக்குகிறது? கர்த்தர் சொல்லுவார், உன் மனதின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நானும் உன் மூளைக்கு அப்பாற்பட்டு வேலை செய்கிற ஒரு கர்த்தர். கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமையை கொடுங்களேன். உன் மனதின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன் மூளைக்கு அப்பாற்பட்டு நான் வேலை செய்கிற தேவன் என்பதை நீ மறக்காதே. கை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே, என்னுடைய மூளையிலே போட்ட என் கணக்குகளுக்கு அப்பால் யார் சொன்னாலும் விளக்க முடியாது, விளக்க வழி இல்லை, விளக்க முடியாத நிலையிலே என் மூளைக்கு அப்பால் செயல்படுகிற ஒரு தேவன் இருப்பதற்காக இந்த காலை வேளையிலே உம்மை நான் துதிக்கிறேன் ஐயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேறொன்றை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இந்த மதிலை பார்த்து பார்த்து உன் மூளை கலங்கினது. நீ பயந்தாய். உன்னை ஏன் 6 நாள் சுற்ற வைத்தேன் தெரியுமா? அந்த கோட்டைக்குள் இருப்பவர்கள் உன்னை பார்ப்பதற்காக. முதல்ல ட்ரைனிங் கொடுக்க. ரெண்டாவது ஏன் தெரியுமா உன்னை 6 நாள் ஒரு தடவை சுற்ற சொன்னேன்? கோட்டைக்கு உள்ளே இருக்கிறானே அவன் உன்னை பார்க்கணும். அவன் உன்னை பார்க்கணும். பார்த்து முதல் நாள் கோட்டைக்கு உள்ளே இருந்த சிலர் பார்த்துருப்பாங்க. ரெண்டாவது நாள் இவங்க போன போது சொல்லியிருப்பாங்க, நேற்று போன பைத்தியக்கார கூட்டம் இன்றைக்கும் போகுது. நேற்று போன பைத்தியக்கார கூட்டம் என்ன பண்ணுது? இன்றைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியலை, நமக்கும் தெரியல. ஏன் சுற்றுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியலை, இவங்களை பார்த்து நமக்கும் ஒன்றும் என்ன பண்ணலை, தெரியலை. ஒவ்வொரு நாளும் இதே காரியத்தை இவங்க செஞ்சிகிட்டு இருக்கும்போது சத்தம் போடலை, இவங்க ஒன்றுமே செய்யலை, அமைதியாக போகிறாங்க. அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க பார்த்தவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க? எத்தனை முறை இவங்க சுற்றி வந்தாலும் இவர்களாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை முறை இவங்க சுற்றி வந்தாலும் இவர்களால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு தீமையும் வராது என்ற முடிவுக்கு வந்தபோது கர்த்தர் 13வது முறை சுற்றின போது ஆலங்கம் அங்கே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன காண்பித்தார்? என் பிள்ளை உன்னுடைய மதிலை பார்த்து குழம்பினது, நான் ஒன்றை செய்கிறேன், உன்னையும் ஒன்றை பார்க்க வைக்கிறேன். நீ ஒன்றை பார்க்கும்போது விடும், முன்னாலே இல்லை
பின்னாலையும் இல்லை, எப்படித்தான் விழுமோ தெரியாது. ஆண்டவர் ஒன்றை காண்பிப்பார், இந்த ஜனங்களாலே எதையும் நமக்கு செய்ய முடியாதுன்னு நீ நினைச்ச, ஆனா இந்த இவர்களோடு இருக்கிற தேவன் இவர்களுக்காக அவர் எது வேண்டுமானாலும் செய்வார் என்பதை அவனை கர்த்தர் பார்க்க வைச்சார். மனதின் தடையாய் இருப்பதை கர்த்தர் காண்பிப்பார். பிசாசே, நீ எல்லாவற்றையும் செஞ்சிட்ட, என்னை விசுவாசிக்கிற இந்த சிறு குடும்பத்திற்கு, இந்த சின்ன கூட்டத்திற்கு, இந்த தேவ பிள்ளைக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உன்னை நான் பார்க்க வைக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? 2026 ஆண்டில் இந்த சின்ன கூட்டத்தை விசுவாசி நினைக்கிறேன், நான் செஞ்சிட்டேன், நான் நடத்திட்டேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்ன கூட்டம் ஆராதிக்குதே அந்த தேவன் யார், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை உனக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அந்த மனதின் போராட்டம் இன்றோடு முடிந்து போக செய்வீர். எல்லா இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, என் மனதின் போராட்டம், என் மூளையின் போராட்டம் இன்றோடு அடியோடு நீங்கி போவதாக. உங்களுக்கு முன்பாக நிற்கிற எரிகோவை அடையாளம் காணாமல் கர்த்தர் போக செய்வார். கர்த்தர் மதிலை மட்டும்தான் அகற்றினார், ஆட்களை கர்த்தர் அழிக்கவில்லை. ஆட்களை இஸ்ரவேலரை வைத்து தான் கர்த்தர் அழிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் கர்த்தருக்கு தெரியும் உங்கள் மனதில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் மனதில் இருக்கிறதை யாரால் அழிக்க முடியாது, அதை என்னால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும். ஆகவே நான் டீல் பண்ணுகிறேன். எது உங்களை பயப்படுத்துகிறதோ, எது உங்களை கலங்க வைக்கிறதோ, இன்று கர்த்தர் உங்கள் முன் நின்று அகற்றுவதற்காக என் தேவன் முன்னாலே போகிறார். முதல் பிரச்சனை, ஏன் ஆண்டவர் முன்னாடி போனா? உங்கள் மனதின் பிரச்சனையை நீக்க, உங்களை விடுதலையாக்க கர்த்தர் முன்பாக போகிறார். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எல்லாரும் முழங்கார் படிட்டு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஏன் உனக்கு முன்பாக போகிறார்? உன் மனதின் பிரச்சனையை அகற்ற, உன் மூளையின் பிரச்சனையை அகற்ற கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். உனக்கு கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுவதை உன்னாலே அதற்கு கீழ்ப்படிய முடிகிறதா, அதை உன்னால் தொடர்ந்து செய்ய முடிகிறதா என்பதை கர்த்தர் சோதித்து பார்த்து அவருடைய நாளிலே கர்த்தர் விடுதலை தருவார். இன்றைக்கு விடுதலை தருகிறவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கும், இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விசேஷமான ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கும் இடையிலே தடையாய் நிற்கிற அந்த சக்தி உங்க சொந்த மனது, உங்க சொந்த மூளை. கர்த்தர் அதை இன்னைக்கு அகற்ற விரும்புகிறார். அதை அகற்ற விரும்பி கர்த்தர் முன்னாலே போகிறார். அந்த தேவனுக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போவதின் காரணம் எங்கள் மனதின் பிரச்சனையை நீக்க, எங்கள் மூளையின் பிரச்சனையை நீக்க, எங்கள் மனது சொன்னதை, எங்கள் மூளை சொன்னதை ஆண்டவரே கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து ஆண்டவரே மன பிரச்சனையாய் மாறி போயிருக்கு. அதை கர்த்தர் நீக்குவதற்காக, மனதின் பாரத்தை போக்குவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அந்த மனதின் பிரச்சனையை நீக்க எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் விரோதி பார்க்க எங்களை கீழ்ப்படுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறீர் ஐயா. அதை பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள், இவர்களாலே ஒன்றும் முடியாது, ஒரு தீமை வராது என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுவீர், நீர் ஒன்னும் நடக்காது, பிரச்சனை வராது நினைக்கிற, ஆனா இவர்களோடு இருக்கிற நான் என்ன செய்வேன் என்பதை உன் கண்கள் பார்க்க நான் செய்து காட்டுவேன் என்பதற்காக நீர் முன்னாலே போகிறதற்காக ஸ்தோத்திரம். மனதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்ப நீங்கி, மூளையினால் வந்த பிரச்சனை நீங்கி, கலக்கம் நீங்கி, பயம் நீங்கி, இந்த இடத்திலிருந்து விடுதலையோடு எங்கள் பிள்ளைகள் போவார்களாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.